الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 19வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. ரமதானுடைய 2வது பகுதி முடியும் தருவாயில் இருப்பது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ரஹ்மத்துடைய பகுதியும் முடிந்துவிட்டது, மக்ஃபிரத்துடைய பகுதியும் முடிய போகிறது. 3வது இத்தக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு பகுதி நம்மை நோக்கி வருகிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் கடைசி பகுதியில் மிக அதிகமாக வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதா தகல ரமதான், ரமதானுடைய மாதத்திலே கடைசி பகுதி வந்துவிட்டால் ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு, அவர்கள் வணக்கம் செய்வதற்காக இரவு முழிப்பார்கள், தன் குடும்பத்தார்களையும் விழிக்க வைப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர்கள் அந்த வணக்கம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இரவையும் ஹயாத்தாக்கி குடும்பத்தார்களையும் வணக்கத்தின் பக்கம் அவர்கள் ஏற்படுத்தி அழைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த 3வது பகுதியில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு உன்னதமான ஒரு இரவு இருக்கிறது. அந்த ஓர் இரவு நமது வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் 1000 மாதங்கள் இபாதத் செய்த நன்மைகள், அதுவல்ல அதைவிட அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த இரவில் இருக்கிறது. அந்த இரவில்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியை நோக்கி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ அத்தோடு அவர்களுடைய வருகை நின்று விட்டது. ஏன்னா வஹி கொண்டு வர வேண்டிய வேலை இல்லை. இருந்த போதிலும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியை நோக்கி அனுப்பி வைக்கின்றான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. அன்பானவர்களே, அப்பேற்பட்ட அந்த உயர்வான ஒரு இரவு இருப்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பகுதியில் இஅ்திகாஃப் என்ற உன்னதமான ஒரு அமலை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்த பிறகு 10 ஆண்டுகள் விடாமல் அந்த வணக்கத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் என்ற வணக்கம். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது என்ன? படைப்பினங்களுடைய தொடர்பை துண்டித்துவிட்டு முழுக்க அல்லாஹுவோடு நாம் இணைந்து விடுவது, அல்லாஹுவோடு தனித்திருப்பதற்கு தான் இஅ்திகாஃப்னு சொல்றது. இந்த இஅ்திகாஃப் அப்படிங்கிறத மார்க்கத்தில் 3 வகையில் இருக்குது. ஒன்று இருக்குது வாஜிப், இன்னொன்று இருக்கிறது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா, இன்னொன்று இருக்கிறது நஃபிலான இஅ்திகாஃப். வாஜிப் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் ஏதாவது சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கிறது. அந்த காரியம் ஆகிவிட்டால் யா அல்லாஹ் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நேர்ச்சை செய்து கொண்டால் அந்த இஅ்திகாஃபை நிறைவேற்றுவது வாஜிப். நோன்பிருந்து அந்த இஅ்திகாஃபை நிறைவு செய்ய வேண்டும். 2வது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா, இது ரமலானுடைய மாதத்தில் கடைசி பகுதி 10 நாட்கள் அதில் இருக்கிறதுக்கு தான் சுன்னத்து கிஃபாயா. அதில் யாராவது ஒரு ஆள் இருந்தாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஜமாத்தும் அந்த குற்றத்திற்கு ஆளாகுவார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய கிருபையில்
நமது பள்ளியில் வருடம் வருடம் ஒரு 10 பேர் குறையாம ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவர்களுடைய இபாதத்துகளை முழுமையாக கபூல் செய்வானாக. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதுபோன்று வணக்கம் செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. மூன்றாவது ஒரு ஏத்திகாஃப் இருக்கிறது, அது நஃபிலான ஏத்திகாஃப். அது என்னென்னா, இப்போ பள்ளியில் நம்ம ஒரு 2 மணி நேரம் இருக்கிறோம், இதுவும் ஏத்திகாஃபுடைய நியத்தில் இருந்தால் ஏத்திகாஃபு தான். இப்போ 10 நாள் நம்மளால் இருக்க முடியல, வேலை இருக்குது, நம்ம தான் வீட்டில் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்னா, இரவு நேரங்களில் வந்து நம்ம பள்ளியில் தங்கலாம். எவ்வளவு நேரம் முடியுமோ நம்ம 10 நாட்களில் பள்ளியில் தங்கி குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹு, தொழுகைகள், அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான வணக்கங்களிலே ஈடுபடுவது, இப்படி 3 வகையில் இருக்கிறது. இது ஆண்கள் பள்ளியில் இத்திகாஃப் இருக்கணும், பெண்கள் தங்களுடைய வீடுகளிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி அப்படியே நம்ம இருந்துக்க வேண்டியதான். வீட்டில் உள்ள வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு, வீட்டில் உள்ள வேலை முடிஞ்சுன்னா அப்படியே அந்த இடத்துல போய் நம்ம இருந்துட வேண்டியது. இது பெண்களுக்கான ஏத்திகாஃப். அப்போ இந்த ஏத்திகாஃப் அப்படிங்கிறது எதனால நம்ம இருக்கணும்? ஏத்திகாஃப் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னா, முதலாவது லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சிடும். ஏன்னா 10 நாட்கள் அவங்க பள்ளியிலே இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைச்சிடும். இரண்டாவது, பாவங்களிலிருந்து அவர்கள் விலகி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. முழுக்க முழுக்க பள்ளியில இருக்கிறாங்க, பாவத்திற்கான வழிகள் இல்லை. மூன்றாவது, ஒருவர் வெளியில் இருந்து என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ, என்னென்ன அமல்கள் செய்த நன்மைகள் கிடைக்குமோ, அந்த எல்லா நன்மைகளும் உள்ள இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். உதாரணமாக, ஒரு தடவை நோய் விசாரிப்பு, வெளியில உள்ளவங்க நோய் விசாரிப்பதற்காக போவாங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு போவாங்க, ஜனாசா தொழுகையில கலந்துக்குவாங்க, இப்படி நிறைய வேலைகளில் வெளியில உள்ள நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாங்க. இப்போ ஏத்திகாஃப் இருக்கிறாரு, அவரால் ஜனாசா தொழுகையில போய் வெளியில போய் எங்க செய்ய முடியாது, வெளியே போக முடியாது, நோய் விசாரிக்கிறதுக்கு போக முடியாது, எதற்கும் வெளியாக முடியாது. அப்போ வெளியாக முடியாததுனால வெளியில இருப்பவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம், அவர்கள் என்னென்ன அமல்கள் செய்து நன்மைகள் பெறுவார்களோ அந்த எல்லா நன்மைகளும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதருக்கு கிடைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்பிக்கையோடு நன்மைகளை ஆதரவு வைத்து நாம் ஏத்திகாஃப் இருக்கிற போது உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக ரமலானுடைய கடைசி பகுதியில் ஏத்திகாஃப் 10 நாட்கள் இருந்தால் ஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைன், 2 ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் தரப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது எல்லாம் எப்போ கிடைக்கும்டா, அந்த ஏத்திகாஃப் இருந்தால் தான் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அசருக்கு பிறகு நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு நம்ம பள்ளியில் வந்துட வேண்டியதான். பெருநாள் பிறை தெரிந்த உடனே வீட்டுக்கு நம்ம போயிடலாம். அது வரையிலும் பள்ளியில் ஏத்திகாஃபுடைய நியத்தோடு இருக்கணும். குர்ஆன் ஓதணும், நஃபிலான வணக்கங்கள் எவ்வளவு முடியுமோ, ஒரு குர்ஆன் ஓதலாம், 2 குர்ஆன் ஓதலாம், 3 குர்ஆன் ஓதலாம். அதே மாதிரி தஸ்பீஹாத்துகள், நஃபிலான தொழுகைகள், எவ்வளோ தேவைகள் நமக்கு இருக்கிறது, நம்ம குடும்பத்திற்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நாட்டிற்காக, ஒட்டுமொத்த உலகத்திற்காக அல்லாஹ்ட்ட பேச வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலங்கள் நேரங்களை பயன்படுத்தி நம்ம ரப்போடு நம்ம பேசினால் நிச்சயமாக ஏத்திகாஃப் இருந்து என்ன நோக்கத்திற்காக நாம் துவா செய்கிறோமோ அல்லாஹ் நமது வாழ்க்கையிலேயே அதனுடைய பலனை கண்கூடாக காட்டுவான் என்று முன்னோர்கள் ஏத்திகாஃபினுடைய பலனை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் என்ற அமலில் இருந்து லைலத்துல் கத்ரை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் இருக்கிறது, அது மிக குறைவு. 60-70க்கு மத்தியில தான் நம்ம வாழ்க்கை. அந்த 70 வரையிலும் அமல் செய்யறது பெரிய விஷயம். இப்ப 50-55 தாண்டினாலே நம்மளால நிக்க முடியறது இல்லை, பரிபூர்ணமாக தொழ முடியறது இல்லை, வணக்கங்கள் செய்யறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்ப 70 தாண்டி நம்ம என்ன அமல் செய்வோம்? அமல் செய்யறது ரொம்ப குறைவு. அப்ப இந்த மாதிரியான குறைவான நன்மைகளை வைத்துக் கொண்டு மிக விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை நம்ம அடையணும்னா எப்படி அடைய முடியும்? அடைய முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் 900 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயம் சொர்க்கத்திற்கு முதல்ல போவோம், சங்கையான சமுதாயம் என்றெல்லாம் போந்திருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி முந்தி போறது? நன்மைகளும் குறைவு, வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய காலமும் குறைவு. அப்போ நீண்ட காலம் வாழ்ந்தவர்களை விட சொர்க்கத்திற்கு முன்னாடி நம்ம உள்ள போகணும்னு சொன்னா நம்மள்ட்ட நன்மைகள் வேணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ் அன்ன ரஜுலன் யஹிர்ரு அலா வஜ்ஹிஹி மின் யௌமி உலித இலா யௌமி யமூத் ஃபீ மரதாத்தில்லாஹ் லஹக்கரஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையில் இருந்து வெளிவந்ததில் இருந்து மரணிக்கிற வர சுஜூதிலேயே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை தேடி அவன் வணக்கம் செய்தான். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று மரணித்தான். இவன் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது இவன் செய்த இந்த அமலை ரொம்ப குறைவா நினைப்பானான். எந்த அமலுங்க? தாயினுடைய கருவறையில இருந்து வந்த அந்த நேரத்தில் இருந்து மரணிக்கிற வரையிலும் முழுக்க அவர் வேற எந்த வேலையிலுமே ஈடுபடல, சுஜூதிலேயே இருந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த அளவிற்கு வாழ்க்கை முழுக்க அமல் செய்தவர் கூட தன்னுடைய அமல்களை ரொம்ப குறைவாக நினைப்பாருன்னு சொன்னா அப்ப நம்மளுடைய அமல் எங்க கொண்டு பார்க்கிறது? அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி காலங்கள் நேரங்கள்ல நம்ம ஏத்திகாஃப் இருந்து அமல் செய்கிற போது அவ்வளவு நன்மைகள். ஏத்திகாஃப் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி ஏத்திகாஃப்ங்கிற அமலு பள்ளிவாசல்ல நம்ம ஆண்கள் இருக்க வேண்டியது. பள்ளிவாசல் இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்டான், அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை மலக்குமார்கள் எழுதுவதற்கு போட்டி போடுகிறார்கள், அது எந்த அமல்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். தெரியலையா அல்லாஹ்? அப்ப அல்லாஹ்வே அந்த உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி சொன்னா அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல் ஜுலூசு ஃபில் மஸ்ஜிதி பாத ஸலாத், அல் மக்சு ஃபில் மஸ்ஜிதி பாத ஸலாத். பள்ளிவாசல்ல இருக்கிறது, தங்குறது இருக்குது, அதுவே அவ்வளவு பெரிய நன்மை. அதற்கான நன்மைகளை எழுதுவதற்கு பெரும் பெரும் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத் தருகிறது. நாளை மறுமையில் 7 மனிதர்கள் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தனது ரஹமத் என்ற கருணை என்ற நிழலை கொடுத்து அவர்களை சங்கைப்படுத்துவான், கண்ணியப்படுத்துவான் என்று 7 மனிதர்களில் 2 மனிதர்கள் பள்ளியோடு தொடர்பு கொண்டவர்கள். அதுல ஒரு ஆளு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியோடு தொடர்பு கொண்டவர். இன்னொருவர் ஒரு ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, அல்லாஹ்வின் பக்கம் முழுக்க ஒதுங்கி அவனுடைய சிந்தனையில் அவனுடைய திக்ரோடு இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர். இந்த 2 மனிதர்களும் நாளை மறுமையில் நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தனது ரஹமத் என்ற நிழலை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இது எல்லாம் அந்த ஏத்திகாஃப்ல தான் அடங்கியிருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அன்றையிலிருந்து ஏத்திகாஃப் என்ற அமலை செய்யணும். யார் யார் ஏத்திகாஃப் இருப்பதாக நியத்து வைத்திருக்கிறீர்களோ, தயாராக இருக்கிறீங்களோ, முன்கூட்டியே சொல்லிடுங்க, நம்ம ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து தரப்படும். நீங்கள் முழுமையாக அந்த வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். உங்களுக்காக, நம் மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக. இன்று ஒட்டுமொத்த உலகத்திலும் முஸ்லிம்கள் பல்வேறு வகையில் அவர்கள் இன்று பல சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு உயர்வான காலத்தில் அமல் செய்வதை விட்டு அவர்கள் இன்று தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழல், அல்லாஹ் அது போன்ற சூழல்களை நாம் வாழக்கூடிய நாடுகளுக்கு வராமல் இருக்குதுன்னு சொன்னா நம்ம துவா செய்யணும். இந்த மாதிரி காலங்கள் நேரங்களை பயன்படுத்தி யாரோ அடிச்சுட்டு போறாங்க, எப்படியோ இருந்துட்டு போறாங்க அப்படின்னு பராமுகமாக இல்லாமல், அது ஒரு மூமினுடைய பண்பல்ல. நம் சகோதரர்கள் அங்கே சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிற கவலை நம்மில் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம் துவா செய்கிற போது அல்லாஹு தாலா அது போன்ற ஆபத்து ஏற்படக்கூடிய இடத்திலிருந்தும் தூரமாக்குகிறான், நம்மையும் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றான். வல்ல ரஹ்மான் உன்னதமான இந்த காலத்தில் அந்த ஏத்திகாஃப் என்ற உன்னதமான அமலை எல்லோரும் செய்வதற்குண்டான ஆசையும் தேட்டத்தையும் அதற்கான நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இது நாள் வரை நாம் செய்த இபாதத்துகளை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. சொர்க்கத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. இந்த ரமதானை போன்று இன்னும் அதிகமான ரமதானை வாழ்க்கையில் அடைந்து இன்னும் அதிகமாக அமல்கள் செய்து
நம் முன்னோர்கள் சாலிஹீன்கள் எப்படி சிறந்தவர்களாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் ரிலாவையும் பெற்றார்களோ அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருவானாக. நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக அந்த எல்லா சிரமங்களையும் ரமதானின் பொருட்டால், நாம் ஓதிய குர்ஆனின் பொருட்டால், மற்ற வணக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம்மை விட்டு அதை தூரமாக்கி சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.